जय जय शंकर हर हर शंकरा जय जय शंकर हर हर शंकरा जय जय शंकर हर हर शंकरा जय जय शंकर பெரியவா சச்சரித்தம் அத்தியாயம் 52 பில்வம் வைத்தா உத்தரக்கிரியை சம்பவம். மகா பெரியவா ஒரு நாள் தினசரி செய்ய வேண்டிய அனுஷ்டானங்களை உரிய நேரம் கடந்தும் செய்யாம ஏதோ யோசனையில மூழ்கி இருந்தார். அவரை பார்த்தா மோன நிலையில ஏதோ தியானத்துல ஆழ்ந்து இருக்கிறவா மாதிரி தெரிஞ்சது. மடத்துல உள்ளவாளுக்கே அது மாதிரியான சூழல் அபூர்வங்கிறதால அவளும் மகா பெரியவாளோட அந்த மோன தவத்துக்கு காரணம் தெரியாம விழிச்சுண்டு இருந்தா. கொஞ்ச நேரம் கழிச்சு கண் விழிச்ச மகான் மடத்தோட மேனேஜரை கூப்பிட்டார். ரொம்ப காலத்துக்கு முன்னால மடத்தோட தொடர்புல இருந்த ஒருத்தரோட முகவரியை தேடி எடுத்துட்டு வர சொன்னார். பல காலத்துக்கு முன்னால மடத்துக்கு கைங்கரியங்கள் செஞ்சவர் என்பதால் குறிப்பு நோட்டுகள் பலதையும் தேடி ஒரு வழியா அவரோட விலாசத்தை தேடி எடுத்துட்டு வந்தார் மடத்தோட காரியதரிசி. அந்த விலாசத்தை படிக்க சொல்லி கேட்ட பரமாச்சாரியா அது சரியான முகவரிதான்ங்கிற மாதிரி தலையை அசைத்தார். அப்புறம் இந்த விலாசத்துக்கு உடனடியா இவ்வளவு பணத்தை குறிப்பிட்ட தொகையை சொன்னார். தந்தி மணி ஆர்டர் பண்ணிடு, தாமதிக்காதே, உடனே போய் அனுப்பிட்டு வா என்று சொன்னார் பரமாச்சாரியா. மகா பெரியவா உத்தரவுக்கு மறுப்பு ஏது? உடனே தொகையை எடுத்துட்டு வேக வேகமா போஸ்ட் ஆபீஸுக்கு போய் குறிப்பிட்ட முகவரிக்கு தந்தி மணி ஆர்டர்ல பணத்தை அனுப்பிட்டு வந்தார். நித்திய அனுஷ்டானத்தை கூட தள்ளி வச்சுட்டு பரமாச்சாரியா அப்படி ஒரு சிந்தனையில் ஆழ்ந்து இருந்தது ஏன்? பல காலம் முன்னால கைங்கரியம் பண்ணின ஒருத்தரோட முகவரியை தேடி எடுக்க சொல்லி அந்த விலாசத்துக்கு பணம் அனுப்ப சொன்னது ஏன்? இதெல்லாம் யாருக்கும் புரியலை. இந்த சம்பவம் நடந்து ஒரு வாரத்துக்கு அப்புறம் ஸ்ரீமடத்துக்கு ஒரு கடுதாசி வந்தது. ஸ்ரீ ஸ்ரீ மகா பெரியவா சுவாமிகளுக்கு நமஸ்காரம். போன வாரம் என்னோட தகப்பனார் சிவபதம் அடைஞ்சிட்டார். அவரோட தேகத்துக்கு உரிய உத்தரக்கிரியைகளை பண்றதுக்கான செலவுக்கு பணம் இல்லாம ரொம்பவே அல்லாடிண்டு இருந்தேன். கடைசி நிமிஷம் வரைக்கும் எனக்கு எது நடந்தாலும் பயப்படாதே, எப்பவும் மகா பெரியவாளையே நினைச்சுண்டு இரு, எல்லாத்துக்கும் வழிகாட்ட அந்த மகான் இருக்கார் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தார் என் தந்தை. தந்தையார் தவறிப்போன துக்கத்தை விட அவருக்கான உத்தரக்கிரியையை செய்யறதுக்கு உரிய பணம் இல்லையேங்கிற துக்கம் எனக்கு அதிகரிச்சுண்டே இருந்த சமயத்துல ஸ்ரீமடத்திலிருந்து பெரியவா உத்தரவுப்படி அனுப்பப்பட்டதா ஒரு தொகை தந்தி மணி ஆர்டர்ல வந்தது. அந்த பணம் இங்கே இருக்கிற சாஸ்திரிகள் உத்தரக்கிரியை பண்றதுக்கு கேட்ட தொகை எவ்வளவோ அதுக்கு ரொம்ப சரியா இருந்தது. மகா பெரியவாளுக்கு என்னோட சாஷ்டாங்க நமஸ்காரம் அப்படின்னு எழுதி இருந்தது அந்த கடிதத்துல. அதை படிச்சதும் தான் எல்லாருக்கும் விஷயம் புரிஞ்சது. ஆனா யாருக்குமே புரியாதது என்ன தெரியுமா? மகா பெரியவா தினமும் செய்யற சந்திரமௌலீஸ்வர பூஜைக்கு பல வருஷங்களுக்கு முன்னால தினமும் வில்வம் பறிச்செண்டு வந்து தர்ற கைங்கரியத்தை பண்ணிண்டு இருந்தவர் அந்த தொண்டர். வில்வம் வைத்தான்னே பெரியவா அவரை கூப்பிடுவார். அதுக்கப்புறம் அவர் குடும்பத்தோட கொல்கத்தாவுக்கு போய் அங்கேயே தங்கிட்டார். அவர் இங்கேருந்து போறச்சே சொல்லிவிட்டு போன முகவரியை தான் மடத்துல குறிச்சு வச்சிருந்தா. பல காலத்துக்கு முன்னால தொண்டு செஞ்ச அந்த பக்தர் இறுதி காலத்தை அடைஞ்சிட்டார்னு கிட்டத்தட்ட 1000 மைலுக்கு அப்பால் இருக்கிற இடத்திலிருந்து இங்கே இருக்கிற மகானுக்கு தெரிஞ்சது எப்படி? அந்த தொண்டரோட உத்தரக்கிரியைக்கு தேவையான பணம் இல்லாம அவரோட வாரிசு கஷ்டப்படுறதை மகா பெரியவா எப்படி தெரிஞ்சின்றார்? இதையெல்லாம் விட பேரதிசயம், அங்கே சாஸ்திரிகள் கேட்ட தொகைக்கு கொஞ்சமும் கூடவோ குறைச்சோ இல்லாம சரியான தொகையை அனுப்ப சொன்னது எப்படி? மகா பெரியவாளோட தீர்க்க தரிசனம் எல்லாம் சாதாரண மனுஷாளுக்கு புரியாத ரகசியம். இதெல்லாம் நேரடியா அனுபவிச்சவா அடைஞ்சதும் அதை பத்தி படிக்கவோ கேட்கவோ நமக்கு சந்தர்ப்பங்கள் அமையறதும் தான் நம்மோட மகாபாகியம். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, மகா பெரியவா சரணம். ஹர ஹர சங்கரா, ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கரா, ஜெய
जय शङ्कर